மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய என் மனத்திற்கு மிக பிடித்த மகர ராசி நேர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே இந்த நம்ம இது ஒரு கனவு கண்டுட்டு இருப்போம்ல, சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரு நாளில் எப்படி கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்னு. இந்த தடவை நிஜத்தில் நடக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதமாக நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது. சும்மா நீங்கள் இல்லைன்னா சொன்னீங்கன்னா வாயில் புண்ணு வந்துடும். நான் சொல்லிட்டேன், அதுவும் எங்கிட்டலாம் மறைக்கவே கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே ராசியில் உச்சமடையக்கூடிய பிளானட்டாக மிஸ்டர் செவ்வாய் வருகிறார். 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக போகிறார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகர ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. இந்த 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னா மிகச்சரியான யோகம். எப்பயுமே இந்த 12ஆம் இடம் அயனசயன போகம் இதையே பாட வேண்டாம். 12ஆம் இடம் என்பது தான் நியூ பிகினிங், ஸ்டார்ட் பண்ணுறது. முடிவுக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை எந்த இடத்தை இண்டிகேட் பண்ணணும், அது 12ஆம் இடம் தான். இது வரைக்கும் நீங்கள் பட்ட அசிங்க அவமானத்துலேருந்து ஒரு முடிவுக்கு இப்போ எந்திரிச்சு நிற்கணுன்ற மாதிரி ஒரு வெறி வரும் பாருங்களேன். வந்திருக்கும், போன மாதமே வந்துடும். இந்த மாதம் அதுக்கு எல்லா பிளானட்டும் ஓகே ஓகே ஓகேன்னு மலரை தூவி தள்ளும். இந்த வச்சுக்கோன்னு அப்படியே லாஸ்ட் ஆஃப் பிளெஸிங் ஷவர் இந்த மகர ராசிக்காரங்க அப்படியே ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. முதல் 15 நாட்கள் வேறு மாதிரியான எனர்ஜி.